ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் ராஜசேகரன் ஃப்ரம் ஸ்டடி படி. இன்றைக்கி நம்ம 1/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்ம இன்றைக்கான நியூஸ் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில், பார்டர் இஷ்யூ வித் சைனா, ராஜ்யசபாவோட ப்ரொடக்டிவிட்டி பற்றி, எஃப்சிஆர்ஏ, ஃபாரின் ஓன்ட் அசட்ஸ், கோர் செக்டார் அவுட்புட், அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நேற்று ரொம்ப சீக்கிரமாக பண்ணணும்னு நினச்சி ஒரு கொஞ்சம் டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ்னால நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 11 o'clock ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ நேற்று வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ஜிஎஸ்டியோட பேஸ் அதில் தான் இருக்குது. ஜிஎஸ்டியோட பேக்ரவுண்ட் ப்ளஸ் இந்த சைனா இஷ்யூவோட பேக்ரவுண்ட் ப்ளஸ் இந்த எஃப்சிஆர்ஏ பற்றி நேற்று இன்னொரு வாட்டி எடுத்தேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 2-3 கிளாஸ்க்கு முன்னாடி. பட் நேற்று திரும்பியும் வந்து எஃப்சிஆர்ஏ பற்றி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நேற்று கிளாஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபோ மட்டும். நம்ம ஸ்டடி படியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2 வித் மென்டார்ஷிப்போடு போயிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு நிறையா சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதோட ப்ரைஸோடு சேர்த்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமுக்கு இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆல்சோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த பிடிஎஃப் வேணும்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இன்னையோட நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக நேற்றுலேருந்தே வந்து நான் ஒரு கோட் வேறு கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கான கோட், டேக் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் ஃபெய்த், யூ டோன்ட் ஹாவ் டு see த ஹோல் ஸ்டேர்கேஸ், ஜஸ்ட் டேக் த ஃபஸ்ட் ஸ்டெப். இது வந்து மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒரு கோட். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கிளுக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி. ஓகேவா? ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி ஒரு 3 ஆர்டிக்கிள் இன்றைக்கே வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஜிஎஸ்டி பற்றி பேசிக் நேற்று தான் எடுத்திருக்கேன், நேற்று கிளாஸில் பாருங்கள். ப்ளஸ் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னு தெரிஞ்சால் இந்த ஆர்டிக்கிள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள்குள்ளே வரலாம். இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுன்றது எப்போ வந்துச்சுன்னா, ஜிஎஸ்டி வந்துச்சுல, ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் இந்த ஜிஎஸ்டி, அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்தாங்க. அப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கான ஆர்டிக்கல் அதே தான், கான்ஸ்டியூஷன் 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 தான். ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன் இதில் வந்தனால இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கனால கான்ஸ்டியூஷனல் பாடி. கான்ஸ்டியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 279A. ஓகேவா? இது வந்து ஒரு ஃபெடரல் பாடின்னு சொல்கிறாங்க. ஃபெட்ரலிசம்னா நம்மளுக்கு தெரியும், கூட்டாட்சின்ற மாதிரி. ஸோ இதில் ஃபெட்ரல் பாடின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேரோட இன்வால்வ்மெண்ட்டுமே இதில் இருக்கும். இதை வந்து சேர்டு பை சேர்மன். இதோட சேர்மன் வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு யார் இருப்பாங்கன்னா, ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் ஆர் ரெவன்யூ மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர் இன் சார்ஜ் ஆஃப் ஃபினான்ஸ், அப்புறம் டாக்ஸேஷன். எல்லா ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் யூனியனோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இப்போதைக்கு அவங்க இருப்பாங்க. இதோட விஷயம் என்னென்னா, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சி முறையை எல்லோரும் சேர்ந்து கோஆர்டினேஷனோட நல்லா கொண்டு வரணுன்றதுக்காக இதுதான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரல் பாடி. எதுக்காகனா, ஜிஎஸ்டி சார்பாக கொண்டு வந்த ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரல் பாடி. ஓகேவா? அடுத்து இதோட மிஷன் வந்து, அதாவது எல்லாரையும் கேட்டு இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் முடிவு பண்ணும்போது எல்லாரையும் சேர்த்து, அதாவது எல்லா ஸ்டேட்ஸோட ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டு நம்ம பண்ணால் தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்மளால் எஃபிஷியண்ட்டான அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யூஸிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரிவன் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகேவா? அதுக்கடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி ஃபெடரலிசத்தை உருவாக்குது அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அதாவது இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா
ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேஷனுமே இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அங்கே இருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே வருது. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து இட்ஸ் அ பாட்டம் அப் அப்ரோச். ஆக்சுவலாக எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் முன்னாடிலாம் வந்து மேலே இருந்து தான் எடுப்பாங்க. மேலே ஹையர் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அது கீழே வரும். அதை விட பெஸ்ட் அப்ரோச் என்னென்னா கீழே கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அங்கேருந்து மேலே போகிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான அவுட்கமாக இருக்கும். அப்போ தான் ஒரு பெஸ்ட்டான அவுட்கம் கிடைக்கும். ஸோ வந்து இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். அதாவது ஸ்டேட்ஸ் கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச். இதுவும் ஒரு ஃபெடரலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அடுத்து கன்சென்சஸ் ஓரியன்டட். இதில் என்னென்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து 2/3 ஓட்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துறாங்க. 1/3 தான் சென்ட்ருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 100 ஓட்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 33 தான் சென்ட்ருக்கு, 66 வந்து ஸ்டேட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பவர் கொடுக்குற மாதிரி. இப்போ ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டெசிஷன், ஒரு டேக்ஸ் ஸ்லாபை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஓட்டிங் போடும்போது 66% வந்து ஸ்டேட் கையில் தான் இருக்குது. 66%, 33 தான் சென்ட்ருக்கில் இருக்குது. ஆனால் சென்ட்ரை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். பட் இங்கே வந்து எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து இருக்கணும். பட் எப்படி இருந்தாலும் இங்கே ஸ்டேட்ஸ்க்கு ஓவராலாக ஒரு 66 கிடைக்கிது. ஓகேவா? அதனாலேயும் ஃபெடரலிசம் இம்ப்ரூவ் ஆகுது. குயிக் டெசிஷன் மேக்கிங். இதில் வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி, அதுக்கடுத்து அதர் செக்டோரல் குரூப்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்லேருந்து வந்திருக்கனால அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யூனிஃபார்மிட்டி இன் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் முடிவு பண்ணி எடுக்கிறனால ஓவராலாக வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், நேற்று சொல்லியிருப்பேன் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னு. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் எல்லோரும் சேர்ந்து எடுக்கிறனால ஹோல் இந்தியாவுக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஏன் இன்றைக்கி கான்டெக்ஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஜான்வரி 2022 புதுசாக இது பண்ணுறதுனால டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? நான் நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன், 4 ஸ்லாப் சொல்லியிருப்பேன். ஜிஎஸ்டிக்கு வந்து 5%, 12%, 18%, 28%ன்னு 4 டேக்ஸ் ஸ்லாப் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டைல் இருக்குல்ல, டெக்ஸ்டைலுக்கான டேக்ஸ் ஸ்லாபை வந்து 12% மாற்றுறாங்க. முன்னாடி 5ல் இருந்ததை இப்போ 12க்கு மாற்றுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இது மாற்றும் போது நிறையா ஸ்டேட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஜிஎஸ்டினால் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குதுன்னு நேற்று கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ டெக்ஸ்டைல்னால் அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. அதனால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்ஸ்லாம் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட கிரிட்டிசிசத்தை கொடுத்தனால அவங்க வந்து இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆக்சுவலாக 1ஆம் தேதியிலேருந்து வந்திருக்கணும், இன்னிலேருந்து 12% ஆகிருக்கணும். பட் இப்போதைக்கு கொஞ்சம் டெசிஷன் எடுக்காமல் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஓகேவா? போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அதே மாதிரி 12% ஃபார் ஃபுட்வேருக்கெலாம் வந்து 12% கொண்டு வந்துட்டாங்க ஜனவரி 1லேருந்தே. இதே மாதிரி தான் வந்துச்சு. பட் ஃபுட்வேருக்கு அந்த இது யாரும் எதிர்க்கலை. ரொம்ப அந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகாதனால அதுக்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. டெக்ஸ்டைலுக்கு மட்டும் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து ஏன் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஹைக் இன் ஜிஎஸ்டி ஆன் டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ், இதே தான். இதில் வந்து தமிழ்நாடும் வந்து அவங்களோட அகெயின்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். அடுத்து இது வந்து நீட்லெஸ் ப்ரோவகேஷன் அப்படின்ட்டு. இது என்னென்னா பேசிக்காக நேற்று ஒரு சைனாவோட ஒரு பார்டர் இஷ்யூ பார்த்தோம். உங்களுக்கு மேப் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நேற்று லைட்டாக பார்த்ததை சொல்லிடுறேன். நேற்று என்ன பார்த்தோன்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் செக்டாரில், ஓகேவா, வெஸ்டர்ன் செக்டாரில் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது. இதுதான் எல்ஏசின்னு சொல்லுவோம். எல்ஏசி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த இடத்துல ஆல்ரெடி சைனாக்கும் நம்மளுக்கும் பார்டர் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இந்த அருணாச்சல் பிரதேசையும் அவங்க வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அருணாச்சல் பிரதேசில் 1-2 இல்லை, ஃபுல்லாகவே ஹோல் அருணாச்சல் பிரதேசமே அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அவங்க வந்து சவுத் டிபெட்டுன்னு சொல்லுவாங்க.
சவுத் டிபெட்னு சொல்லி கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பப்போ வந்து அவங்களும் இது வந்து எங்களோடதுன்னு கிளைம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு நேற்றே பார்த்தோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 15 பிளேசஸ்க்கு வந்து நேம் வச்சாங்கன்னு வந்து நேற்று நியூஸில் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து நேற்று ஒரு பார்லிமெண்ட்டில் லா பாஸ் பண்ணி 15 பிளேசஸ்க்கு வந்து புதுசாக அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா அது அவங்களோட ஏரியான்னு காமிக்கிறதுக்காக. இப்போ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் இங்கே கொடுத்துருக்காங்க எடிட்டோரியல் பேஜில். இதில் அந்த 15 பிளேசஸ் என்னென்னு ஒரு வாட்டி இதில் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், லைட்டாக வேணும்னா ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் ரெசிடென்ஷியல் பிளேசஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, மவுண்டெயின்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்காங்க, மவுண்டைன் பாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ஒரு ஸ்டாண்டர்ட் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த நேம்ஸில் 11 அவுட் ஆஃப் 25 டிஸ்ட்ரிக்ஸ். நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேசில் 25 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்னா அதில் 11 டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து அவங்க இப்போ நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வந்து எங்கே இருந்தீங்கன்னா ஃப்ரம் டவாங் இன் த வெஸ்ட் டு டிபாங் வேலி இன் த நார்த் அண்ட் அஞ்சா இன் த ஈஸ்ட். ஓகேவா? அவங்க அந்த டெரிட்டரியை சொல்லியிருக்காங்க. ஹோல் அருணாச்சல் பிரதேசம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த எடிட்டோரியலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 15 பிளேசஸ் அப்படின்லாம் சொல்லிவிட்டு இதனால் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து நிறையா டிஸ்பியூட்ஸ் வரலாம், இதை வந்து சீக்கிரமாக வந்து பண்ணணும். ஆல்ரெடி எல்ஏசியில் ரொம்ப நாளாக டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இப்போ அந்த இதுக்கே நம்ம இன்னும் முடிவு எடுக்கலை. பட் அதுக்குள்ளே இப்போ இன்னொரு டிஸ்பியூட் வந்து அரைஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கணும், ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் குவோ, இதில் ஸ்டேட்டஸ் குவோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டேட்டஸ் குவோன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் குவோனா முன்னாடி என்ன இருந்துச்சோ, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் இது இந்தியாவுக்கு இது சைனாக்குனா இந்த லெவலை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், இதில் மாறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறது தான் ஸ்டேட்டஸ் கோ. இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதில் வந்து அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேருமே அடரன்ஸ் டு பாஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ், 2 பேருமே மியூச்சுவலாக முடிவெடுக்கணும். ப்ளஸ் வந்து பாஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ்க்கு 2 பேருமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அப்போ பாஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். பாஸ்ட் அக்ரிமெண்ட்ஸ்னால் எடுத்தோன்னு நம்ம வந்து இதுக்கு போயிடக்கூடாது. நம்மளுக்கு இந்தியா சைனானாலே பஞ்சசீல், நேரு சைன் பண்ணால் பஞ்சசீல் தான் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இங்கே அந்த பாஸ்ட் அக்ரிமெண்ட் சொல்லலை. பட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பார்டருக்காகவே நம்ம பாஸ்ட்டில் ஒரு 5 அக்ரிமெண்ட்ஸ் கிட்டே போட்டிருக்கோம். அது என்னென்னு எடுத்திருக்கேன், அது ஒரு வாட்டி பார்த்துருவோம், ரீட் பண்ணிடுவோம். ஸோ இருக்குது பார்டர் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம எப்போ சைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருவோம். அக்ரிமெண்ட் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரான்குலிட்டி அப்படின்னு 1993 சைன் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா பீஸ்ஃபுல்லாக எல்லா பார்டர் டிஸ்பியூட்ஸையுமே 2 நேஷனுமே பேசி 2 நேஷனுமே பீஸ்ஃபுல்லாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அக்ரிமெண்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் 1996 ஒரு அக்ரிமெண்ட். அதில் வந்து யாரும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ்னால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர்மி, அதாவது ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோஆப்ரேஷன் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னால மட்டும் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்ட்ரி கொஸ்டின் 2005 இது ஒரு அக்ரிமெண்ட்டு. இதில் வந்து பவுண்ட்ரி டிஃப்ரென்சஸை வந்து மஸ்ட் நாட் பி அலௌடு டு அஃபெக்ட் பைலாட்ரல் ட்ரைஸ். இப்போ நேற்று நியூஸில் பார்த்தோம், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைனா இப்படி பண்ணோன்னே இந்தியாவிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இப்போ இப்படி பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள பைலாட்ரல் ட்ரேட், 2 கண்ட்ரிக்குள்ள ட்ரேட் ரிலேஷனில் அஃபெக்ட் ஆகும். சைனா இதை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணலைன்னா ட்ரேட் ரிலேஷனில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி எம்இஏவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாது, பைலாட்ரல் டைஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த பார்டர் டிஃப்ரென்ஸ்னால அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கன்சல்டேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் ஆன் இண்டோ சைனா பார்டர் அஃபேர்ஸ் 2012. ஓகேவா? இதில் வந்து டைம்லி கம்யூனிகேஷன், தேவையான நேரத்தில் டக்குன்னு 2 பேர் பேசி அந்த பார்டர் சிச்சுவேஷனை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும், பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதை பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்டர் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் 2015. இப்போ இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும், மிலிட்ரி எக்ஸசைசஸ், கர்பிங் ஆஃப் இல்லீகல் பார்டர் ட்ரேட். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக மியூச்சுவலாக ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த எடிட்டோரியலில். அடுத்தது வந்து
அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். இதில் ஆர்எஸ் ஆனுவல் ப்ரொடக்டிவிட்டி ட்ராப்ஸ் டு 59%. ஓகேவா? இப்போ ஆர்எஸ்னால் ராஜ்யசபாவோட ப்ரொடக்டிவிட்டினா இப்போ 100% ப்ரொடக்டிவிட்டினா 100% இருக்குன்னா அதில் வந்து 100%ல் இந்த வருஷம் ஒன்லி 59% தான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் லோயஸ்ட்டு ப்ரொடக்டிவ் இயராக நம்ம பார்லிமெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து. ஃபஸ்ட்டு லோயஸ்ட் வந்து 2018 சொல்லியிருப்பாங்க. 2018 36% தான் ப்ரொடக்டிவிட்டி இருந்துச்சு. 36% தான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தியிருக்காங்க. மிச்சம் இருக்க இதெல்லாம் இது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41% கிட்ட வேஸ்ட்டு, அந்த டைம் வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி. எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ரீசன்ஸ் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்னா டிஸாட்டிஸ்ஃபிகேஷன் இன் எம்பிஸ் பிகாஸ் ஆஃப் இன்அடிக்குவேட் டைம் ஃபார் ஏரிங் தேர் கிரிவன்சஸ். இப்போ ஒரு பில் இருக்குது, அது வந்து எங்களுக்கு வந்து அதில் queries இருக்குது, ஆனால் அது டிஸ்கஸ் பண்ண எங்களுக்கு டைமே தரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எம்பிஸ்லாம் வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க. ஓகேவா? அதனாலேயே நிறையா டைம் போகுது. அதனாலேயே அவங்க கூச்சல் குழப்பம் அந்த மாதிரி வந்து அவையை வந்து ஒத்தி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் ப்ரொடக்டிவிட்டிலாம் போகுதுன்றாங்க. அடுத்து மேட்டர்ஸ் சச் அஸ் பெகாசஸ் இஷ்யூ கன்சர்ன்ஸ் ஓவர் வேரியஸ் பில்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் காசிங் திஸ் டிஸ்ரப்ஷன்ஸ். இந்த இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே சொல்லியிருக்காங்க. பெகாசஸ் இஷ்யூலாம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அதை வந்து எங்களுக்கு என்னன்னே சொல்கிறதுக்கு டைம் தரல அப்படின்ற மாதிரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அடுத்து unresponsive attitude of the government and the retaliatory pressure of treasury benches. எங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்கிறாங்க ஆப்போசிஷன்லாம். எங்களையும் வந்து டேக் பார்ட் பண்ண விட மாட்டுறாங்க இந்த இதில் அப்படின்னு. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டூ நாட் அடியர் டு த பார்லிமெண்ட்ரி நார்ம்ஸ் அண்ட் டிசிப்ளின் தேர் மெம்பர்ஸ். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெம்பர்ஸ் வந்து அந்த அவையை வந்து அவமதிக்கிறது, லைக் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த பார்ட்டிஸும் ரெகுலேட் பண்ணணும். அந்த பார்ட்டிஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்க கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும். அப்போ அந்த மாதிரிலாம் பார்ட்டிஸ் வந்து கொஞ்சம் அவங்களும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த டிஸ்ரப்டிங் எம்பிஸ் அண்டர் லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ். அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து 12 எம்பிஸை வந்து வின்டர் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து 12 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் அவையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மேலே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து குறைச்சிட்டு ஃபங்க்ஷனிங் வந்து ரெகுலராக போகணும், கண்டினியூஸாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ரீசன்ஸாக சொல்கிறாங்க. அடுத்து அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன ஆர்டிக்கல். ஸோ இதை வச்சு ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி கொண்டு வரலான்றதுக்காக இன்றைக்கி லைட்டாக பார்லிமெண்ட்டை பற்றி நம்ம லைட்டாக பார்த்துருவோம். இந்த ஒரு சான்ஸாக வச்சு பார்லிமெண்ட்னா என்னென்னு லைட்டாக பார்த்துருவோம். ஓகே, பார்லிமெண்ட் இந்தியாவில் வந்து 3 ஆர்கன்ஸ் சொல்லுவோம் மெயினாக. ஓகேவா? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லெஜிஸ்லேச்சர் ஆர்கன் தான் பார்லிமெண்ட். ஓகேவா? இதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் கவர்மெண்ட் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷில் பார்லிமெண்ட் இருக்குல்ல, ஏன்னா பிரிட்டிஷில் இருந்து தான் நம்ம வாங்கினோம். ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு பிளேஸ் இருக்க இடம் பேர், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்க இடம் பேர் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ற பிளேஸு. ஸோ நம்ம வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் சொல்லுவோம். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 79 to 112 பார்ட் 5ல், ஓகேவா? கான்ஸ்டியூஷனில் பார்ட் 5ல் ஆர்டிகல்ஸ் 79 to 122 இதிலலாம் வந்து பார்லிமெண்ட்டோட ப்ரொவிஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு எத்தனை பார்ட் இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனில், அப்புறம் எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் நம்ம பார்லிமெண்ட்டுன்னோடனே ஞாபகம் வருது, பார்லிமெண்ட்டுன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது லோக்சபா ராஜ்யசபா மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் லோக்சபா ராஜ்யசபா மட்டும் கிடையாது, லோக்சபா ராஜ்யசபா பிரசிடெண்ட்டும் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து ஒரு பில் பாஸ் ஆகுது, இங்கே
பாஸ் ஆகுதுன்னா 2 ஹவுஸ் பாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்கு பிரசிடெண்ட்டும் சைன் கொடுத்தா மட்டும்தான், பிரசிடெண்ட்டும் அசன்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறும். பிரசிடெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் ஆக்டாக மாறும். ஸோ பார்லிமெண்ட்ன்றது லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடெண்ட் 3 பேரும் சேர்ந்தது தான். ஸோ 3 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க: பிரசிடெண்ட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு என்னென்ன இன்னொரு பேருன்னு பார்ப்போம். In 1954 ஹிந்தி நேம்ஸ் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வேர் அடாப்டட் பை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம், லோக்சபா வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, லோக்சபா வந்து லோயர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபாவை ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ்னு சொல்லுவாங்க, லோக்சபாவை ஃபஸ்ட்டு சேம்பர் ஆர் பாப்புலர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இது நிறையா பேர் சொல்லியிருக்கேன், குழப்பமாக இருக்கும், நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார்மர், அதாவது ராஜ்யசபா வந்து ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்டேட்ஸையும் யூனியன் டெரிட்டரிஸையும். ஆனால் லோக்சபான்றது இந்தியா ஹாஸ் அ ஹோல், இந்தியா ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணும். அடுத்து பிரசிடெண்ட் வந்து மெம்பர் கிடையாது. பிரசிடெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் கிடையாது. எந்த வேலையும் இப்போ உட்கார்றதோ மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண மாட்டார். ஆனாலும் அவர் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஏன்னா நம்ம பார்த்தோம், அவர் அசன்ட் பண்ணால் தான் ஒரு பில்லு வந்து ஆக்டாக மாறும். ஓகேவா? இப்போ இதை இன்னொரு வாட்டி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுக்காக வந்து இன்னொரு வாட்டி பார்ப்போம். இப்போ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி LEJ 3 ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இதில் லெஜிஸ்லேச்சர் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அதாவது இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே வந்து வெஸ்ட் மினிஸ்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. லெஜிஸ்லேச்சரில் வந்து நம்ம வந்து பைகேமரல்னா 2 ஹவுசஸ். ஓகேவா? 2 ஹவுசஸ். நம்ம ஆல்ரெடி லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு நிறையா பேர்ஸ், அதர் நேம்ஸ் பார்த்தோம்ல. இப்போ நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுற மாதிரி பார்ப்போம். லோக்சபாவுக்கு என்ன பண்ணுவோன்னா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி லோக்சபாவை பாப்புலர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி லோக்சபாவை ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால. இதை வந்து லோக்சபாவை ஃபஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், ராஜ்யசபாவை செகண்ட் ஹவுஸ். ஸோ 5 பேர் இருக்குது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட்டிவ். இந்தியன் பார்லிமெண்ட்ரியில் லெஜிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவும் செப்பரேட் இல்லை, எல்லோரும் சேம் தான். ஏன்னா இப்போ இங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் தான் இங்கேயும் வந்து இருப்பாங்க. ஓகேவா? இங்கே மினிஸ்டர்ஸாக இருக்கவங்க தான் லாவும் மேக் பண்ணுறாங்க, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் கம்ப்ரைசிங் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் வந்து அதுக்கு கீழே அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அதே மாதிரி PM தான் வந்து ஹெட் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? அதுக்கடுத்து பிரசிடெண்ட் இங்கிட்டு தனியாக. பிரசிடெண்ட் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இவரை வந்து நாமினல் ஹெட், ரியல் ஹெட்னு சொல்லுவோம். ஓகேவா? நாமினல்னால் லைக் பிரசிடெண்ட்டை வந்து நாமினல் ஹெட்னு சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் ஹெட். ஏன்னா இங்கே நாமினல்னால் ஒரு பேரளவுக்கு தான் பிரசிடெண்ட்டு நம்ம, ஆனால் டெசிஷன்ஸ் எடுக்கிறது எல்லாமே பிரைம் மினிஸ்டர். ஸோ அவங்கள தான் ரியல் ஹெட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த நியூஸ்லேருந்து நம்ம ராஜ்யசபா நியூஸ்லேருந்து பார்லிமெண்ட்னா என்னென்னு ஒரு பேக்ரவுண்ட் பாலிட்டி பற்றி பார்த்தோம். ஓகே, அடுத்த ஆர்டிக்கல் போகலாம். எஃப்சிஆர்ஏ பற்றி இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. நேற்று கிளாஸில் இன்னும் கொஞ்சம் திரும்பி எடுத்தேன், 2-3 நாளைக்கு எடுத்ததை திரும்பியும் நேற்று ஃபுல்லாக எடுத்தேன். ஸோ அந்த கிளாஸ் மறக்காமல் பார்த்துருங்க. இது என்ன கான்டெக்ட்ஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதான், பட் இன்னொரு வாட்டி லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு மதர் தெரேசாவோட
மதர் தெரேசா ஆரம்பித்தது இங்கே இருக்குது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டின்னு மதர் தெரேசா ஆரம்பித்த என்ஜிஓ வந்து அவங்க வந்து ரெனியூவல் பண்ணுறதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து கவர்மெண்ட்லேருந்து தராததுனால ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. ஓகேவா? இப்போ இன்றைக்கி நியூஸில் ஏன் இருக்குன்னா, எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ் 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இதனால் இந்த என்ஜிஓக்கு எது யூஸ் இருக்கா? இல்லை. ஏன்னா இவங்க அப்ளை பண்ணி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்களுக்கு இதனால் எந்த யூஸும் இல்லை 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனால. இது அப்ளை பண்ணாமலே இருப்பாங்களே, லைசன்ஸ் வாங்காமலே, அவங்க வந்து இன்னும் 3 monthsக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நியூஸ். ஓகே, அதனால் இவங்களுக்கு இதனால் எந்த எஃபெக்டும் இல்லை. ஓகே, எஃப்சிஆர்ஏ பற்றி நிறையா பார்த்துட்டோம். ஸோ இதில் அப்பப்போ நான் வந்து என்ஜிஓன்னு டெய்லி சொல்கிறேன். ஸோ என்ஜிஓ பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல. என்ஜிஓனா என்னென்னு தான் தெரியும். லைக் அதை பற்றி கொஞ்சம் ஒரு ஆன்சர் எழுதுகிற மாதிரி நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ மெயின்ஸில் உங்களுக்கு என்ஜிஓ அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பற்றி தெரியணும்ல. ஸோ அதுக்காக இன்றைக்கி என்ஜிஓனா என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா எஃப்சிஆர்ஏ பற்றி படிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ என்ஜிஓனா என்னென்னா, வேர்ல்டு பேங்க் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, என்ஜிஓஸ் அஸ் அ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் that pursue activities to relieve suffering, promote the interest of poor, protect the environment, provide basic social services or undertake community development. ஓகேவா? அதாவது ஒரு புவருக்காக அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, ஒரு புவர் பீப்புளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அவங்களோட சஃபரிங்ஸை அவங்க கஷ்டப்படுறத ரிலீவ் பண்ணுறதுக்காக, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக, பேசிக் சோசியல் சர்வீசஸ், அப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். அதாவது ஒரு டோட்டலாக சொல்லணும்னா ஒரு வெல்ஃபேருக்காக, பீப்புளோட வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் இல்லாத ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? என்ஜிஓஸ் வந்து லீகலி கான்ஸ்டியூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஆப்ரேட் இண்டிபெண்ட்லி. கவர்மெண்ட்டை நம்பி இல்லாமல் அவங்களா தனியாகவே ஒரு ஆர்கனைசேஷன். ஜென்ரலி கன்சிடர்ட் டு பி, ஜென்ரலாக அவங்க வந்து எந்த கவர்மெண்ட்டையும் தழுவி இல்லாமல், அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஓரியன்ட், ப்ராஃபிட் நோக்கம் இல்லாமல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மட்டும் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுக்காக ஒரு டேட்டா இன்ட்ரோவில் எழுதுகிறோம்னா, இன்ட்ரோவில் இப்போ என்ஜிஓனா என்னென்ன எழுதுகிறோம்னா கீழே ஒரு டேட்டா எழுதுவோம்னா, அதுக்காக சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஒன் என்ஜிஓ ஃபார் எவ்ரி 600 people. இந்தியாவில் ஒவ்வொரு 600 பீப்புளுக்கும் ஒரு என்ஜிஓ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ஜிஓக்கு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். கான்ஸ்டியூஷனில் என்ஜிஓக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? ஆமாம், இருக்குது. ஆர்டிக்கல் 19(1)(c). இதில் வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ். அந்த ஆர்டிக்கல் 19 நம்ம அன்றைக்கி பார்த்தோம். ஆர்டிக்கல் 19ல் 6 ரைட்ஸ் இருக்குது. அது என்னென்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த 6 ரைட்ஸில் 1ல் ஃபஸ்ட் ஒன் சி. இதில் வந்து ஆர்டிக்கல் 19(1)(c). ஓகேவா? அந்த ஆர்டிக்கல் 19 6 ரைட்ஸ் என்னன்னு மட்டும் இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1(c)ல் வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிக்கல் 43ல் ஸ்டேட் ஹேவிங் அன் என்டேவர் டு ப்ரொமோட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இது வழியாகவும் என்ஜிஓஸ் வரலாம். அப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட். நம்மளுக்கு வந்து 3 லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு. சென்ட்ரல் லிஸ்ட்டில் சென்ட்ரு மட்டும்தான் லா எனாக்ட் பண்ண முடியும். ஒரு லா வந்து சென்ட்ரு மட்டும்தான் எனாக்ட் பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் ஸ்டேட் மட்டும்தான் ஒரு லா வந்து கொண்டு வர முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் சென்ட்ரும் கொண்டு வரலாம், ஸ்டேட்டும் கொண்டு வரலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த நாளில் சென்ட்ரு எடுக்கிற முடிவு தான் ஏற்றுக்கப்படும். ஓகேவா? இந்த கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஐட்டம் 28ல் சேரிட்டிஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லிட்டு இது வழியாகவும் என்ஜிஓஸ் வரலாம். ஓகேவா? 3 இருக்குது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸில். அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன். என்ஜிஓவை என்னென்ன ஒரு பேராமீட்டர் கீழே, என்னென்ன டிவிஷனுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணலான்னா, ஒன்று சொசைட்டிஸ் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து எதுலனா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1860 அந்த இது கீழே சொசைட்டிக்காக பண்ணலாம். அப்புறம் ட்ரஸ்ட்டாக பண்ணலாம் ஒரு என்ஜிஓவை. அது வந்து ப்ரைவேட் ட்ரஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860, அடுத்து இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882. அதுக்கடுத்து சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து எது கீழேனா
கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013. இந்த மாதிரி 3 ஆக்டில் பண்ணலாம். இவங்க வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்டில் பண்ணுறவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஐடி ஆக்ட் ஆஃப் 1981 ஏற்ற மாதிரி 1961 ஏற்ற மாதிரி இவங்க வந்து டேக்ஸும் கட்டணும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பார்த்தோம். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுக்கு வந்து ஒரு என்ஜிஓனால் ஒரு ரிசோர்ஸஸ் வந்து மொபிலைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ சென்னையில் ஃப்ளட்டு வருதுன்னா இதுக்காக ஒரு என்ஜிஓ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட்லேருந்து சென்னை பீப்புளுக்கு தேவையான சர்வீசஸ்லாம் லைக் ஃபுட்டு வேணுமா, அதெல்லாம் வந்து அந்த ஃபுட் ரிசோர்ஸஸ், தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக மொபிலைஸ் பண்ணி, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தராங்கல்ல, அதுதான் எபிலிட்டி டு மொபிலைஸ் ரிசோர்ஸஸ் லோக்கலி ஆர் ஃப்ரம் அவுட் சைட். அதே மாதிரி இனிஷியேட்டட் அண்ட் கவர்ன்டு பை இட்ஸ் ஓன் மெம்பர்ஸ் ஐடியலி ஆன் டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ். இந்த என்ஜிஓன்றது யார் ஃபார்ம் பண்ணுறா? அந்த இப்போ சென்னையில் வந்து ஃப்ளட்டு வருது அப்படின்னா அங்கே இருக்கவங்க தான் அந்த சர்வீஸ் ஓரியன்ட், அந்த சர்வீஸ் வந்து அங்கே இருக்கவங்க தான், அந்த ரீஜனில் இருக்கவங்க தான் அந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு என்னன்னு தெரியும், யாரோ பண்ண போகிறதில்ல. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து வாலண்ட்ரி இன் நேச்சர். ஸோ இதை வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரல, அவங்களுக்கு பிடிச்சிருக்கனால செய்கிறாங்க. அடுத்து டெஃபினட் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் இருக்குது. அந்த நம்ம பார்த்தோம்ல 3 இது இருக்குது, சோசியல் வெல்ஃபேருக்காக அப்படின்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒன்று இருக்கும், அதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லீகல் என்டிட்டி, சொசைட்டி, ட்ரஸ்ட், சேரிட்டி அப்படின்ட்டு 3 ஆக்டு கீழே லீகலாகவே வந்திருக்கு. ஒர்க் த்ரூ இன்னர் ட்ரைவ்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். அவங்க வந்து எதுக்காகனா, அப்போ அந்த என்ஜிஓவில் சேர்றவங்களோ, இப்போ வந்து நான் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளென்லினஸ்க்காக ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி நான் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டுனால என்விரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட், அதனால் அதை ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என் என்ஜிஓவில் சேர்றவங்க நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஒரு இன்னர் ட்ரைவ் இருக்கும், இந்த ஒரு காமன் கோல் இருக்கும், அதனால் வந்து எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து அட்டானமஸ் என்டிட்டிஸ், யாரையும் நம்பி இல்லை, கவர்மெண்ட்டோ இல்லை வேறு எதுவும் ஆர்கனைசேஷன் நம்பி இல்லை, அவங்களாம் தனியாகவே செயல்படுவாங்க. ஓகேவா? இப்போ என்ஜிஓஸ் பற்றி பார்த்தோம் இந்த ஆர்டிக்கலில். எஃப்சிஆரே கண்டிப்பாக பார்த்துருங்க. அடுத்து, அதாவது இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபாரின், இது ஜூம் பண்ணிக்கிறேன், இதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஃபாரின் ஓன்டு அசட்ஸ் இன் இந்தியா ரோஸ் பை $37 billion இன் Q2 RBI டேட்டா. ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். ஓகேவா? நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். இப்போ இந்தியன் ரெசிடென்ட் ஓவர்சீஸ் ஃபினான்ஷியல் அசட்ஸ் ரோஸ் $31.9 billion. அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்தியா இருக்குது. ஓகேவா? இந்தியா இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஃபாரின் போய் இங்கே இருக்க பீப்புள், ஓகேவா, இந்தியன் ஓவர்சீஸ் பீப்புள், அவங்க அங்கே போய் வாங்குகிற அசட்டுக்கான வேல்யூ, அங்கே சொத்து வாங்குவாங்கள்ல, அதோட வேல்யூ வந்து $31.9 billion US டாலர். இப்போ அதே இது ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல, இந்தியாவில் சொத்து வாங்குறாங்க, அதோட வேல்யூ எவ்வளோனா $37 billion. ஓகேவா? இதுதான் இந்த ரிப்போர்ட்டில் ஐஐபின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், அதாவது இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன், நம்ம இங்கே வந்து எவ்வளோ போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரிப்போர்ட்டு. இதனால் வந்து ஐஎம்எஃப் தெரியும்ல நம்மளுக்கு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இதில் இருக்க எஸ்டிஆர் ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸில் ஒரு எஃபெக்ட் இதில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே இருக்குது. இந்த ஐஐபி வந்து ஒரு ஸ்டாட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? எதுக்காக இதுனா, ஃபினான்ஷியல் அசட்ஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி தட் ஆர் கிளைம்ஸ் ஆன் நான் ரெசிடென்ட்ஸ் அண்ட்
கோல்டு புல்லியன் ஹெல்ட் அஸ் ரிசர்வ் அசட்ஸ். அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி டு நான் ரெசிடென்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அந்த நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம், $31.9 பில்லியன், அதே மாதிரி $37 பில்லியன். இது வந்து இந்தியாவிலேருந்து போய் ஃபாரினில் வாங்கினது. இது வந்து ஃபாரின்லேருந்து வந்து இந்தியாவில் வாங்கின அசட்டுக்கான ப்ரைஸ். ஃபாரினர்ஸ் இங்கே வந்து வாங்கின அசட். இப்போ இந்த டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஓகேவா, இந்த ஐஐபியிலேருந்து இந்த டிஃபரன்சஸ்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது கேல்குலேட் பண்ணி நம்மளோட இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம வந்து எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு, நம்மளோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் எந்த லெவலில் இருக்குது. இப்போ ஃபாரினுக்கும் நம்மளுக்கும் பாருங்களேன், ஃபாரின்லேருந்து வந்து 37 பில்லியன் வந்து இங்கே வாங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம அங்கே போய் 32 கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து இந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாலிசி மேக்கிங் அண்டு டொமஸ்டிக் சோர்ஸஸை ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்த்ததும் ஒரு ஐஐபி தான், அதே மாதிரி இன்னொரு ஐஐபி இருக்குது ஓகேவா. அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோர் செக்டார் அவுட்புட், இந்த இடத்துல வர ஐஐபி வந்து என்னதுன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோர் செக்டார் அவுட்புட் ரோஸ் 3.1% இன் நவம்பர். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு 8 கோர் செக்டார் இருக்குது. ஓகேவா, 8 கோர் செக்டார் இருக்குது. அது வந்து 3.1% வந்து நவம்பரில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் இயரில் நவம்பரில் வந்து 1.1 க்ரோத் கம்மியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் க்ரோத்தில் 1.1 நவம்பரில் 1.1% கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் 3.1% வந்து க்ரோத் ஆகிருக்கு அதே நவம்பரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரில் கோவிட்னால் அஃபெக்ட் ஆனோம். இப்போ இது என்னன்னு பார்ப்போம். பேரிங் க்ரூட் ஆயில் அண்ட் சிமெண்ட், அந்த 8 இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா அதில் க்ரூட் ஆயில் சிமெண்ட்லாம் ஒரு இண்டஸ்ட்ரீஸ். இந்த க்ரூட் ஆயிலையும் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியும் தவிர மிச்சம் எல்லாமே வந்து பாசிட்டிவ் க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் அக்டோபர் தீஸ் கோர் செக்டார்ஸ் அவுட்புட் ஹேட் க்ரோன் பை, அக்டோபரில் மட்டும் 8.4% வந்து க்ரோ ஆகிருக்கான். ஓகேவா. அடுத்து அக்கார்டிங் டு த டேட்டா கோல் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பேண்டட் பை 8.2%. கோல் வந்து 8.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 23.7%, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் 4.3%, ஃபர்டிலைசர் 2.5%, ஸ்டீல் 0.8, எலக்ட்ரிசிட்டி 1.5. இதெல்லாம் ஞாபகத்துக்கணுமானா தேவையில்லை. பட் எதுக்கும் வந்து நீங்கள் அந்த 8 நான் பின்னாடி சொல்கிறேன், 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் அதில் எது வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஒரு டேட்டா மட்டும் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ் தேவையில்லை, பட் இந்த டேட்டாஸ் வேணும். ஓகேவா. இந்த க்ரோத் ரேட் ஆஃப் 8 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல கோர் இண்டஸ்ட்ரீஸ் 8 இருக்குதுன்னு பார்த்தோம்ல, அந்த 8 என்னென்னா கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபர்டிலைசர், ஸ்டீல், சிமெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ வந்து இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். சிக்யூ ஃபர்ன் அப்படின்னா சிசிசி ஃபர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கு வந்து கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட். ஓகேவா. அதே மாதிரி ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ். ஓகேவா. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சி வந்து கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட், அதுக்கடுத்து ஃபர்னு, ஃபர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ், சிசிசி ஃபர்ன். ஓகேவா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த நீங்கள் இண்டெக்ஸ் பார்த்து இது வந்து எது ஃபஸ்ட்டாக இருக்குது, எது வந்து கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி எனக்கு அந்த ஆர்டரை மட்டும் நீங்கள் பார்த்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு கிளாஸில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா. அதாவது எந்த கம்பெனி, எந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது வேல்யூவில் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகேவா. எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் 13.3% ஏப்ரல் நவம்பரில் இருந்துச்சு, க்ரோத் ஆகிருக்கு. பட் போன வருஷம் வந்து
11.1 இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 13.7% வந்து இந்த வருஷம் க்ரோத் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 11.1% வந்து நெகட்டிவ் க்ரோத்தில் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். இதுதான் டோட்டலாக வந்து 40.27% ஆஃப் வெயிட்டாக மொத்தமாக இருக்க நம்மளோட இண்டஸ்ட்ரீஸில் இந்த கோர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் 40.27%. இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக கேட்கலாம், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக. ஏன்னா நம்மளுக்கு கோர் இண்டஸ்ட்ரீஸ்னாலே நம்ம அதுதான் முக்கியம்னு நினைப்போம். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி கேட்கலாம், த வெயிட் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வில் பி கிரேட்டர் தேன் 50% அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது தப்பு. ஏன்னா 40% தான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான், பட் வந்து அதோட வெயிட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதோட வேல்யூ வந்து 40.27% தான். ஓகேவா? இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தான் பார்த்தோம், CCCFERN. ஓகே, அடுத்து இந்த ஐஐபி இந்த இண்டெக்ஸ் பற்றி லைட்டாக பார்த்துருவோம். இந்த இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணுவான்னா CSOன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அவங்க தான் லான்ச் பண்ணுவாங்க. இட்ஸ் அ காம்போசிட் இண்டிகேட்டர், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு மாதமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பப்ளிஷ்ட் மந்த்லி பை CSO. 6 வீக்ஸ் ஆஃப்டர் த மந்த் எண்ட். ஒரு மாதம் முடிஞ்சோடனே அது அந்த இண்டெக்ஸ் வரதுக்கு 6 வீக்ஸ் ஆகும். பட் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. இதுதான் ஐஐபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஆர்டிகல்ஸ் முடிஞ்சிருச்சு. இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடிட்டோரியலில் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு இன்னைக்கு எடிட்டோரியலில் 2 எடிட்டோரியல் கோவிட் பற்றி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை விட்டேன். இந்த எடிட்டோரியலில் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி ஒரு எடிட்டோரியல் மாதிரி இருந்துச்சு. அதில் மெயினாக வந்து இந்த பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு எழுதுறதுனா சூப்பராக எழுதலாம். The Constitutional Assembly debates started on December 9, 1946 and were completed on November 26, 1949, on which day the Assembly approved the draft. ஓகேவா? இந்த பாயிண்ட் தான். Though the Government of India Act 1935 was a major source for the constitutional script, the debates in the Assembly and their outcome made it a unique socio-political document அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம கான்ஸ்டியூஷனில் GOI ஆக்ட் 1935 தான் மேஜர் சோர்ஸாக எடுத்தாலும் நம்மளோட டிபேட்ஸு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடந்த டிபேட்ஸு தான் அதை வந்து ஒரு யூனிக்காக சோசியோ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டாக காட்டுது. இப்போ ஹிஸ்ட்ரியில், மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேயோ எதுலையாச்சும் உங்களுக்கு இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி கேட்கும் போது, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை பற்றி கேட்குறாங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அப்படியே கன்க்ளூஷனாக கூட எழுதலாம். இது மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. எடிட்டோரியல்லேருந்து இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் சிலதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நேற்று ஹிந்து ஆர்டிக்கலில் வேக்சின்ஸ் வந்து மேண்டேட்டரியா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். அதில் இப்போ நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும்ல, வேக்சின் வந்து மேண்டேட்டரியாக மாற்ற முடியுமா? ஏன்னா அவங்கவுங்க ரைட்டு, வேக்சின் வந்து நம்ம போடாததும் நம்ம இஷ்டம், அதை வந்து மேண்டேட்டரி ஆக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். அதுக்கு இவர் வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிடுறார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், அவர்கிட்ட கேட்ட கேள்வி, இஸ் இட் ஃபீஸிபிள் டு மேக் வேக்சின் மேண்டேட்ரி? ஹிஸ்டாரிக்கலி ஹவ் கவர்மெண்ட்ஸ் மேட் எனி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சம் ஸ்டேட்ஸ் வந்து 100% கவரேஜ் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து பாசிபிளா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஃபீஸிபிள்னா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன தான் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரைட் இருக்குது, நான் வந்து எனக்கு வேக்சினேஷன் பண்ண தேவையில்ல அப்படின்னு என்னோடய ரைட்டு இருந்தாலும் நான் வந்து இன்னொருத்தவங்கள ரிஸ்கில் போடுறேன். ஓகேவா? என்னால் அவங்களும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இவர் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மை ரைட் எண்ட்ஸ் வென் சம்ஒன் எல்ஸ் ரைட் ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டண்ட்டான போய் மை ரைட்ஸ் எண்ட்ஸ் வென் சம்ஒன் எல்ஸ் ரைட் ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரைட்டு எது வரைக்கும் இருக்குன்னா அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாதது வரையும் தான் நம்ம ரைட். ஸோ அந்த அடிப்படையில் வந்து
ரேதர் தானே இண்டிவிஜுவல் ரைட்டாக கம்யூனிட்டி ரைட்டான்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கம்யூனிட்டி ரைட்டை தான் எடுக்கணும். கம்யூனிட்டி ரைட்டு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுக்கு வந்து ஃப்யூச்சரில், அதாவது ஃப்யூச்சரில் நம்ம வந்து அப்போ வந்து 100% கொண்டு வரலாம். ஏன்னா ப்ரீவியஸாக பாஸ்ட்லேயும் நம்மளுக்கு வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்குது. ஸ்மால் பாக்ஸ் வரும்போது 1965 to 1975 கம்பல்சரியாக பண்ணாங்க. அக்ராஸ் த கண்ட்ரி வந்து கம்பல்சரியாக பண்ணி தான் அதை வந்து எராடிகேட் பண்ணாங்க ஸ்மால் பாக்ஸை. அப்போ அதே மாதிரி இப்போ வந்து COVID-19 வந்து அக்ராஸ் த கண்ட்ரி நம்ம வந்து நோட்டிஃபைபிள் டிசீஸில் சேர்த்துருக்கோம் நிறையா ஆக்டில். எக்ஸாம்பிளுக்கு எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கூட அவங்கவுங்க ஆக்ட் தனித்தனி ஆக்டில். எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் ஆஃப் 1939 இதிலலாம் வந்து ஒரு நோட்டிஃபையபிள் டிசீஸ்னு வந்து COVID-19 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து செக்ஷன் 76 படி அந்த லோக்கல் ஹெல்த் அத்தாரிட்டிஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹைலி ஃபீஸிபிள், இது வந்து ஹைலி பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே இஃப் எனி ஒன் சீஸ் எக்ஸம்ஷன், நம்மளுக்கு எனக்கு வேக்சின் போட வேணாம் அப்படின்னு எக்ஸம்ஷன்னா நம்ம வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போய் அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லணும், நான் எதனால் போடல அப்படின்னு சொல்லணும். அதுலேயும் ஒரு சில பேராமீட்டர்ஸ்க்கு தான் அவங்க விடுவாங்க, நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்னென்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் இது காரணம் காட்டி அந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் சொல்லி தான் பண்ண முடியும். அப்பயும் வந்து நம்மளால் யாரும் டேஞ்சரில் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி இல்லாட்டினா மட்டும்தான் வந்து அவங்க வந்து வேக்சின் போட தேவையில்லை அப்படின்னு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ரேரு. ஸோ வந்து 100% வேக்சின் வந்து லீகலாகவே பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இதுவும் வந்து இது இன்றைக்கி வந்துச்சு. இது வந்து நேற்று வந்த எடிட்டோரியலில் ஒரு சின்ன பார்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆன்சர் ரைட்டிங்க்கோ இல்லை ஒரு நாலேஜுக்கோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டடிபடியும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் தோஸ் who never give up to difficult situations and problems. You have a lot of potential to make the impossible possible. Wish you a successful year ahead. Happy New Year friends. Thank you. ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். மறக்காமல் நேற்று கிளாஸும் பார்த்துருங்க. சாரி, நேற்று லேட் ஆயிடுச்சு. நேற்று டெக்னிக்கல் இஷ்யூனால நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ணால் இந்த டைமே போட்டுடணும்னு நினச்சேன் நேற்று. பட்டு நினைக்கல. அதனால தான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லாமல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்னு போட்டிருந்தேன். பார்த்தா நான் வீடியோ அப்லோட் பண்ணி முடித்து அது அப்லோட் ஆகும்போது வந்து நியூ இயரே வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துங்க. ஏன்னா அதில் நிறையா இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் அண்டு நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நேற்று எடுத்திருந்தேன். அதனால் அதுவும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.